கர்த்தருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கர்த்தருடைய நாமம் நாமம் மகிமைப்படுவதாக. மகிமைப்படுவதாக. இனி நீர் உண்டான சொல்லியும் நன்மையாவும் செய்யாதிருப்பீரோ, மறந்தது. சொன்ன இனி வார்த்தையை உண்டான மறந்து தீமையாவும் போவீரோ. எண்ணாதிருந்தது. நீர் இனி சொல்லியும் உண்டான நன்மையாவும் செய்யாதிருப்பீரோ, உம்மால் வந்தது. சொன்ன உம் வார்த்தையை கிருபையால் மறந்து வந்தது. உம் போவீரோ. தயவால் வந்தது. ஒரு உம் முறை அன்பால் என்னிடம் வந்தது. நீர் சொன்னதை நன்றி இயேசுவே, குறித்திட்ட நன்றி காலத்தில் இயேசுவே, நிறைவேற்றுவே. நன்றி இயேசுவே, ஒரு முறை நன்றி என்னிடம் இயேசுவே, நீர் சொன்னதை நன்றி இயேசுவே, குறித்திட்ட நன்றி காலத்தில் இயேசுவே, நிறைவேற்றுவே. நன்றி இயேசுவே, என்னோடு நீர் நன்றி சொன்ன இயேசுவே. அப்பா, வார்த்தைகளை நன்றியோடு கூட துதிக்கிறோம், எனக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நினைத்து எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, நிறைவேற்றுவே. அப்பா, அந்த நல்ல வேலைக்காய் நன்றி இதயத்தோடு என்னோடு நீர் துதிக்கிறோம், சொன்ன ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மட்டுமாய் வார்த்தைகளை கிருபையாய் பாதுகாத்து இந்த வேளையிலும் உடைய எனக்காக சமூகத்தில் கூட்டி சேர்த்த உடைய நினைத்து அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நிறைவேற்றுவே. எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா ராமேசப்பா, தீமையை நாங்களே எங்களை வருவித்துக் அதிகமாய் கொண்டோமப்பா. நேசிக்கிற அன்பின் ஆனால் இந்த பரலோக தீமை தகப்பனே, இந்த நல்ல எல்லாவற்றையும் வேலைக்காக நன்மையாய் மாற்றுகிற உம்மை என் நன்றியோடு தேவன். கூட துதிக்கிறோம், உம்மால் உம்மை தான் எல்லா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நன்மையும் என் வேலையிலும் கூட வாழ்நாள் உண்டாத தகப்பனே அப்பா, ஆண்டவரே. எங்களை அப்பா, மட்டுமாய் அதற்காக நடத்தி நன்றி வந்ததற்கு செலுத்துகிறோம். நாங்கள் அப்பா, எம்மாத்திரம் நீ நன்மையை ஏசப்பா. மாத்திரமே எங்களை எங்களுடைய எல்லா வாழ்க்கையில் அப்பா செய்கிறவரப்பா. ஒரு தீமைகளுக்கும் எங்களை தீமையும் விலக்கி காத்து அப்பா கிருபையால் நினைக்காத நடத்தி நல்ல வந்ததற்காக தகப்பன் உமக்கு ஒருவர் கோடி மாத்திரமே நன்றிகளை ஆண்டவரே. எடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே நன்றிகளையும் துதிகளையும் மகிமையானவரே, உம்மை ஸ்தோத்திரங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். எடுக்கிறோம். இயேசுவின் மாட்சிமை நாமத்தில் நிறைந்தவரே, உம்மை பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக கர்த்தர் இந்த யாவற்றையும் செய்து ஆலோசனைக்காக முடிக்க போகிறோம் சங்கீதம் உன்னதமான 31 தேவனே, உம்மை அதனுடைய ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை 19வது வசனம். போற்றுகிறோம் ஆண்டவரே. சங்கீதம் மகிமையின் 31 அதனுடைய ராஜாவே, உம்மை 19வது வசனம். உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு எங்களுக்காக நீங்க சொன்ன பயந்தவர்களுக்கும் வசனத்தை எங்களுக்காக மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நிறைவேற்றப்பட தயவுக்காக நன்றி நம்புகிறவர்களுக்கும் செலுத்துகிறோம். நீர் உண்டு பண்ணின ஆமென் ஆண்டவரே. உண்டு நீங்க பண்ணி மனிதர் வைத்திருக்கிற அல்லப்பா. உம்முடைய நீங்க நன்மை சொல்லியும் எவ்வளவு பெரிதா செய்யாது இருப்பேன் இருக்கிறது. ஏசப்பா. வசனத்தை கர்த்தருடைய நாமம் நிறைவேற்றாது இருப்பேன் மகிமைப்படுவதாக. ஏசப்பா. எங்களுக்காக கர்த்தருக்கு சொன்னதை செய்யும் அளவும் பயந்தவர்களுக்கும் இனி எங்களை விட்டு மனுஷர்களுக்கு விலகுவதும் இல்லை, முன்பாக எங்களை கர்த்தரை கைவிடுவதும் இல்லை நம்புகிறவர்களுக்கும் என்று சொல்லியிருக்கீங்க கர்த்தர் உண்டு ஏசப்பா. பண்ணி உமக்கு வைத்திருக்கிற கோடி நன்றிகளை அவருடைய எடுக்கிறோம் நன்மை அப்பா. உம்மை எவ்வளவு உயர்த்துகிறோம். பெரிதா எங்களை இருக்கிறது. தாழ்த்து வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் அவருக்கு வைக்கிறோம். இயேசுவின் பயப்படுகிறவர்களுக்கும் நாமத்தில் பிதாவே, ஆமென். மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தரை கர்த்தரின் ஆலோசனைக்காக நம்புகிறவர்களுக்கும் யோபு 16ஆம் என்ன அதிகாரம் செய்கிறார்? அவர்களுடைய நன்மையை உண்டு அதனுடைய பண்ணி 4 வைத்திருக்கிறார். மற்றும் 5வது இந்த வசனங்கள். நாட்களிலே யோபு அநேகர் நம்மளை 16வது பார்த்து வசனம், சொல்லலாம், நீ கர்த்தரை நம்பி 16வது போனியே, அதிகாரம் உனக்கு அதனுடைய என்ன 4 கிடைச்சது மற்றும் 5 அப்படின்னு தான் வசனங்கள். அநேகர் சொல்லியிருப்பார்கள். உங்களைப் போல நம்முடைய நானும் வாழ்க்கை நடக்கூடிய பேசக்கூடும். நான் இருக்கும் கர்த்தர் நடத்துகிற நிலைமையில் நீங்கள் பாதையில் அநேக இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக பாதைகள் வார்த்தைகளை பாடுகள் இருக்கும். கோர்த்து அந்த பாடுகளின் உங்களுக்கு மத்தியில் எதிரே என் கர்த்தர் தலையை நம்மளோடு கூட துலுக்கவும் இருக்கிறார். கூடும். ஆனால் உலக ஆனாலும் பிரகாரமான நான் என் ஜனங்கள் நம்மை வாயினால் உங்களுக்கு பார்க்கும் பொழுது திடன் சொல்லுவேன். என் அவர்கள் உதடுகளின் சொல்வார்கள், கர்த்தரை அசைவு நம்பி உங்கள் போனே, துக்கத்தை உனக்கு என்ன ஆற்றும். கிடைச்சது என்று கர்த்தருடைய சொல்லுவார்கள். நாமம் ஆனா மகிமைப்படுவதாக. கர்த்தர் என்ன சொல்கிறார் யோபுடைய என்றால், சரித்திரத்தை நான் பற்றி எனக்கு நாம் வேத பயந்தவர்களுக்கும் பகுதியில் படித்திருக்கிறோம். மனுபுத்திரருக்கு முன்பாக என்னை யோபுவை நம்புகிறவர்களுக்கும் நான் என்ன சோதிக்கும்படியாக பண்ணி வச்சிருக்கிறேன்? பிசாசானவன் நன்மைகளை கர்த்தரிடத்தில் உண்டு பண்ணி பர்மிஷன் வைத்திருக்கிறேன் என்று பெற்றுக்கொண்டு அவனை சொல்கிறார். என்ன அது செய்கிறான் என்றால் சிறியதல்ல, அவ்வளவு சோதிக்கிறதை நாம் பெரிதா இருக்கிறது பார்க்கிறோம். என்று சொல்லுகிறார். இந்த இடத்தில் அவனை நமக்காக சுற்றி ஆயத்தம் இருக்கிற பண்ணி அவனுடைய வைத்திருக்கிறார். அது நண்பர்கள், அவர்களுக்கு நீ தெரியாது. ஏதாவது அது ஒரு எந்த தப்பு கண்ணும் பண்ணியிருந்தா, காணாது. தப்பு ஆனால் கர்த்தர் ஒரு பண்ணியிருக்கோம், நாள் என்ன அதனாலதான் செய்வார் என்றால், அவனுக்கு என்ன அவரை இப்படிப்பட்டதான நம்பியிருக்கிற தண்டனைகளை பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோது கொடுத்திருக்கிறார் வெட்கப்படுத்த என்று விடாமல் ஏகமான மனிதர்களுக்கு முன்பாக வார்த்தைகளை நமக்கு உண்டு அவனிடத்தில் பண்ணி சொல்லுவதை வைத்திருக்கிறவர்களை கேட்டு மற்ற கண்கள் யோபு காணும்படி இப்படியாய் கர்த்தர் செய்வார். சொல்லுகிறார், அன்பு உங்களைப் பிள்ளைகளே, போல இந்த நானும் இடத்திலே பேசக்கூடும். நாம் பாடுகள் நான் மத்தியில் இருக்கும் நிலையில் நீங்கள் போய்கொண்டிருந்தாலும், இருந்தால் நான் கஷ்டங்கள் உங்களுக்கு மத்தியில் நாம் விரோதமாக போய்கொண்டிருந்தாலும் வார்த்தைகளை என்ன கர்த்தர் நம்மோடு செய்வேன் கூட சொல்லக்கூடும். இருப்பாரானால் உங்களை மாதிரி நமக்காக எனக்கும் உண்டு பேச பண்ணி தெரியும். வைத்திருக்கிற நன்மை ஆனாலும் பெரிதா நான் என் என்பதை வாயினால் நம்மை உங்களுக்கு குறித்து திடன் சொல்லுவேன் பேசினவர்கள் என்று கண்கள் சொல்லியிருக்கிறார். முன்பாக கர்த்தர் காண என் செய்வார். அன்பு உதடுகளின் அசைவு பிள்ளைகளை, உங்கள் நீங்கள் துக்கத்தை ஆற்றும். விசுவாசிங்கள். கர்த்தர் அவருடைய இப்பேற்பட்ட நம்பின நல்ல பிள்ளைகளை ஒரு ஒருபோதும் மனிதனை நாம் இந்த வெட்கப்படுத்த வேதத்தில் விட பார்க்கிறோம். மாட்டார். நமக்காக உண்டு பண்ணி கர்த்தரை வைத்திருக்கிற, எந்த நேரத்திலும், நமக்காய் அதாவது தயார் பண்ணி கர்த்தர் வைத்திருக்கிற, அத்தனை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சோதனைகள் நன்மைகளை இழப்புகள் வந்தாலும் கர்த்தர் தன் கிருபையாய் காண உதடுகளினால் பாவம் செய்வார். செய்யவில்லை என்று விசுவாசிக்கின்ற அன்பு பிள்ளைகளே, யோபுவை குறித்து நீங்கள் நாம் வேதத்தில் விசுவாசித்தால் படிக்கிறோம். தேவனுடைய மகிமையை கர்த்தரை யோபுவை காண்பீர்கள். குறித்து இந்த உத்தமும் இடத்தில் வேதம் சன்மார்க்கனும் இப்படியாக பொல்லாப்புக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதே விலகிறவருமாய் இடத்தில் இருக்கார் என்று இதே சாட்சி வசனம் கொடுக்கிறார். அன்பு 1 பிள்ளைகளே, கொரிந்தியர் அப்படிப்பட்ட 2ஆம் யோபு அதிகாரத்திலே சொல்லுகிறார், 9வது கர்த்தர் கொடுத்தார், வசனத்தில் கர்த்தர் இப்படியாக எடுத்தார், சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தேவன் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை தம்மில் உண்டாவதாக அன்பு என்று கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்த சொல்லுவதை பண்ணினவைகளை பார்க்கிறோம். கண் எல்லா காணவும் இல்லை, இழப்புகளை காது கேட்கவும் இல்லை, எல்லாவற்றையும் இழந்த அவைகள் போதும் கூட மனசுடைய இதயத்தில் நாம் தோன்றவும் இல்லை கர்த்தரிடத்தில் நன்மை அப்படின்னு பெற்ற நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, தீமையும் நாம் பெற நமக்காக வேண்டாமா ஆயத்த என்று பண்ணின சொல்லுகிறார். வைத்திருக்கிறவர்களை இவ்வளவு கர்த்தரை எந்த புரிந்து கண்ணும் காணாது. அறிந்திருக்கிறார். அவருடைய இதயத்தில் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட யோசனை அறிவு கூட நமக்கு எழுந்திருக்காத வேண்டும். அன்பு அன்பு பிள்ளைகளை, நாம் கர்த்தருக்கு எண்ணுவதற்கும் நமக்கு கர்த்தர் நமக்கு நினைப்பதற்கும் மேலான கொடுத்திருக்கிறதற்காக நன்மைகளை நாம் கர்த்தர் நன்றி நம்முடைய செலுத்த வேண்டும். வாழ்வில் செய்ய கர்த்தருடைய வல்லவராய் இருக்கிறார். சமூகத்தில் அன்பு நம்முடைய பிள்ளைகளை, கரத்திலிருந்து வராத திகையாதீர்கள், எல்லாவற்றுக்காகவும் கலங்காதீர்கள். நாம் நான் நன்றி செலுத்த கஷ்டத்தின் வேண்டும். நடுவில் நடந்தாலும் கர்த்தர் கொடுத்ததற்காக என்னோடு கூட நன்றி செலுத்த இருக்கிறார். வேண்டும். நான் அவரை நம்பி கொடுக்காததற்காக இருக்கிறபடியால் நன்றி அவர் செலுத்த என்னை வேண்டும். அன்பு வெட்கப்படுத்த விட பிள்ளைகளே, இந்த மாட்டார். வேளையிலும் மனுபுத்திற்கு நம்மளை முன்பாக சுற்றி நான் அவரை இருப்பவர்கள் நம்பி இருக்கிறபடியால் எனக்கான யோபுவின் காரியங்களை, நண்பர்களைப் போல நம்மளை எனக்கான ஆசீர்வாதத்தை அவர் உண்டு பேசும்பொழுது பண்ணி நம்முடைய வைத்திருக்கிறார் நிலைமையை என்று பார்த்து, ஒவ்வொரு நம்முடைய நாளும் சூழ்நிலை அவருடைய பார்த்து சமூகத்தில் நம்ம நம்மளை அறிக்கையிடும் போது கர்த்தர் பேசும்பொழுது கிருபையாய் அந்த இடத்தில் காரியத்தை நாம் வாய்க்க பண்ண மறுபடியும் வல்லவராய் அவர்களுக்கு இருக்கிறார். அன்பு மறு பிள்ளைகளை, உத்தரவு வார்த்தை அவர்களைப் போல நிமித்தமாக
நாம் நடந்து கர்த்தர் கொள்ளாமல் உங்களை அந்த இடத்தில் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை ஆமென். அறிகிற யோபு எப்படி அவர்களுக்கு அவருடைய வார்த்தை, உங்களுக்கு நான் திடன் திடன் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு நான் நம்பிக்கை ஊட்டும்படி உங்களுக்கு திடன் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படித்தான் அன்பு பிள்ளைகளை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவரை அறிகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நம்மளை சுற்றி இருக்கிற வார்த்தைகள் நமக்கு விரோதமாய் வரும் பொழுது அந்த இடத்தில் நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம் வாயிலிருந்து புறப்பட வேண்டும். அதே சமயத்தில் அவர்களை சபிக்கவோ, எனக்கு நடந்ததை கண்டு நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள் என்று அவர்களை திட்டவோ, மனதில் சபிக்கவோ கூடாது. அன்பு பிள்ளைகளே, அவர்களுக்கு திடன் சொல்லுகிறவர்களாக, அவருடைய துக்கத்தில் அவர்களுக்கு நம்ம துணையாக நிற்கிறவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளை, கர்த்தரை அறிகிற அறிவு அதுதான், தேவனை அறிகிற அறிவுதான் அது என்று இந்த இடத்தில் கர்த்தர் நமக்கு உரைக்கிறார். அன்பு பிள்ளைகளை, நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மளை வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் அவருடைய கஷ்டங்களை ஆற்றுகிறதாக, அவர்களை ஆறுதல் படுத்துவர்களாக மாத்திரமே அமைய வேண்டும். அன்பு பிள்ளைகளே, நமக்கு அநேக கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்த போதிலும் நாம் மற்றவர்களுக்கு மருந்தாக, மற்றவருடைய துக்கத்துக்கு ஆறுதலாக அமைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக என்று. இயேசு கிறிஸ்து அப்படிதான், தனக்காக மாத்திரமல்ல பிறருக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் வந்தார். அன்பு பிள்ளைகளே, அப்படித்தான் அவரும் இருக்க, நம்மளும் அவருடைய பிள்ளைகளாக நம்மளும் அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.